வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் சட்டவிரோத தொழிலாளர்கள் மீது அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுத்ததால் பெருமளவிலான கைதுகள் இடம்பெற்றன. தொழிலாளர் சட்டம் மற்றும் அதன் செயல்படுத்தும் விதிமுறைகளுடன் முழுமையாக இணங்குவதை உறுதி செய்வதற்காக பதிவு செய்யப்பட்ட முதலாளிகளின் கோப்புகளை உன்னிப்பாக கண்காணிப்பதாக மனித வளத்திற்கான பொது ஆணையம் அதாவது PAM உறுதிப்படுத்தியிருக்கின்றது. மேலும் அவர்கள் பொருத்தமான சட்ட நடவடிக்கைக்காக குடியிருப்பு விவகார புலனாய்வுத் துறைக்கு பரிந்துரைக்கப்படுவார்கள். மீறல்களை தடுக்கவும் சட்டவிரோத நடைமுறைகளிலிருந்து தொழிலாளர் சந்தையை பாதுகாக்கவும் பல்வேறு பிராந்தியங்களில் அதன் ஆய்வுக் குழுக்கள் தீவிர பிரச்சாரங்களை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று அதிகார சபை வலியுறுத்தியிருக்கிறது. சட்டவிரோத தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவது சட்டப்பூர்வ பொறுப்பு குரலுக்கு வழிவகுக்கும் என்ற எச்சரிக்கையுடன் வணிக உரிமையாளர்கள் மற்றும் தனிநபர்கள் மீண்டும் தொழிலாளர் சட்டத்தை முழுமையாக பின்பற்றுமாறு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றனர். முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபகத் யூசுப் சவுத் அல் சபாவின் உத்தரவின் பேரில் PAMஇன் தொழிலாளர் ஆய்வுத்துறை முத்லா பகுதியில் ஒரு விரிவான ஆய்வு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது. குடியிருப்பு விவகார புலனாய்வு பொது இயக்குநரகத்தின் ஆய்வுத்துறையுடன் இணைந்து ஒரு கூட்டுக்குழுவால் இந்த நடவடிக்கை நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பிரச்சாரத்தின் மூலம் தொழிலாளர் மற்றும் குடியிருப்பு சட்டங்களை மீறியதற்காக 168 தொழிலாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அவற்றில் பின்வருவன அடங்குகின்றது. 130 வீட்டுப் பணியாளர்கள் சட்டத்தை மீறியிருக்கின்றனர். 38 சட்டவிரோத தனியார் துறை தொழிலாளர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. தொழிலாளர் சந்தையை ஒழுங்குபடுத்துவதற்கும் தொழிலாளர் மற்றும் வதிவிட விதிமுறைகளை கடுமையாக அமுல்படுத்துவதை உறுதி செய்வதற்கும் PAM தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலுப்படுத்தியிருக்கின்றது. குவைத்தில் புறா மற்றும் பூனைக்கு உணவளிப்பவர்கள் இனி முதல் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். குவைத்தில் புறா மற்றும் பூனைக்கு உணவளிப்பவர்கள் இனி முதல் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 500 தீனார்கள் வரையில் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குவைத்தில் பொது இடங்களில் உணவு கழிவுகளை வீசுபவர்களுக்கு எதிராக நாட்டின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. புறா உள்ளிட்ட பறவைகள் மற்றும் பூனைகளுக்கு உணவளிப்பதன் ஒரு பகுதியாக பொது இடங்களில் நாட்டில் வசிக்கின்ற வெளிநாட்டினர் மற்றும் குடிமக்கள் உணவை வீசும் வீடியோக்கள் சமூக ஊடக தளங்களில் பரவி வருகின்றன. மேலும் பல இடங்கள் உணவுப் பொருட்கள் வீசுவதால் அசுத்தமாகி துர்நாற்றமும் வீசும் நிலை ஏற்படுவதாக புகார்கள் பரவலான சூழலில்தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை இந்த விதிமீறல் தொடர்பாக மக்களின் புரிதலுக்காக இன்று ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கின்றது. மக்கள் குப்பை மற்றும் உணவு கழிவுகளை கொட்ட நாட்டின் முக்கிய பகுதிகளில் நியமிக்கப்பட்ட கொள்கலன்களை தவிர பொது இடங்களில் எந்த வகையான கழிவுகளையும் வீசுவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குற்றமாகும் எனவும் சட்டத்தை மீறுபவர்களுக்கு 500 தீனார் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். நாட்டின் அனைத்து குடிமக்களும் மற்றும் வெளிநாட்டினரும் சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறுவதை தவிர்க்கவும் பொது சுகாதாரம் சமூகத்தின் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் தயாராக இருக்குமாறு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அதிகாரிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். விநியோகிக்கப்படும் எரிவாயு சிலிண்டர்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் ஒன்றியத்தின் தலைவர் மரியமல் அவத் அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கு 3 சுற்றறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றார். இந்த சுற்றறிக்கைகளில் நுகர்வோரை பாதுகாத்தல், தேசிய தயாரிப்புகளை ஆதரித்தல் மற்றும் தரமான சேவைகளை உறுதி செய்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட தெளிவான வழிமுறைகள் காணப்படுகின்றன. முதல் சுற்றறிக்கை எரிவாயு சிலிண்டர்களின் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை விதிக்கின்றது. கிளை மேலாளர்கள் குவைத் எண்ணெய் டேங்கர் நிறுவனத்திடமிருந்து சிலிண்டர்கள் அழுக்காகவோ அல்லது பழையதாகவோ இருந்தால் அவற்றை பெறக்கூடாது. மேலும் அவை நல்ல மற்றும் சுத்தமான நிலையில் குடிமக்களுக்கு விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். சிலிண்டர்களின் தூய்மை குறித்து குடிமக்களிடமிருந்து அதிக எண்ணிக்கையிலான புகார்கள் வருவதே இதற்கு காரணமாகும். இரண்டாவது சுற்றறிக்கை கூட்டுறவுகளின் மத்திய சந்தைகளில் தேசிய தயாரிப்புகளுக்கு முக்கிய இடங்களை ஒதுக்குவதன் மூலமும் தேசிய தயாரிப்புகளை ஆதரிப்பதற்காக முன் அலுமாரிகளில் அவற்றின் காட்சி மற்றும் தெளிவான விளம்பரத்திற்கு பொருத்தமான இடங்களை ஒதுக்குவதன் மூலமும் அவற்றை காட்சிப்படுத்துவதன் மூலமும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இருக்கிறது. மூன்றாவது சுற்றறிக்கை கூட்டுறவு நிறுவனங்கள் அனைத்து உணவு மற்றும் நுகர்வோர் பொருட்களையும் சீரான விலையை பராமரிக்க அலமாரிகளில் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் தெளிவான முறையில் விலை நிர்ணயம் செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறது.
சில பொருட்களுக்கு விலை லேபிள்கள் இல்லை என்று அடிக்கடி வரும் குடிமக்கள் மற்றும் பங்குதாரர்களிடம் இருந்து வரும் புகார்களை கருத்தில் கொண்டு சமூக சேவையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் கூட்டுறவு நிறுவனங்களின் பணிகளை மேம்படுத்துவதில் அமைச்சரின் மேற்பார்வை மற்றும் கூட்டுறவு பங்கின் தொடர்ச்சியாக சமூக குடும்ப மற்றும் குழந்தை பருவ விவகார அமைச்சர் டாக்டர் அம்தால் அல் ஹுவைலாவின் உத்தரவின் கீழ் இந்த சுற்றறிக்கைகள் உள்ளன என்று தொழிற்சங்கம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.88 குவை தீனார்கள் ஆகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.15 குவை தீனார்கள் ஆகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.77 குவை தீனார்கள் ஆகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.66 குவை தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவை தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 284.87 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவை தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 987.17 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவை தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 397.55 பங்களாதேசி டக்காஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.